வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த பதிவு. ஒரே குடும்பத்தில் 2-3 கன்னி ராசிகள் இருந்தால் அவர்களுடைய குணங்களும் செயல்பாடும் மாறுமா? இத வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது கன்னிராசினியர்கள் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேர்களுக்கும் 100 குணம் இருக்கும். ஒரே குணம் இருக்காது. காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பார்கள், ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்கள் பிறந்த நேரத்தில் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்களை கொண்டது. இப்போ கன்னி ராசியில செவ்வாய் இருந்ததுன்னா அவர்கள் கோவப்படுவாங்க, நேர்மையா இருப்பாங்க, அவங்க உடல் சூடா இருக்கும். மேக்சிமம் சொந்த வீடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. இப்போ எனக்கு தெரிந்த வீட்டில் பாத்தீங்கன்னா இது ஆதாரமாக இப்பவும் அவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் 8-9 பேர் பிள்ளைகள். மூத்தவருக்கு 64 வயது. அதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் அண்ணன் தம்பிங்க, 3 அக்கா தங்கச்சி நினைக்கிறேன். மூத்தவருக்கே கிட்டத்தட்ட 65-66 வயசு மேல இருக்கும். அவரும் கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம். இன்னொரு தம்பி பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல 3 பேரும் ஒரே ராசி, 4 பேரும் ஒரே ராசி. இது வெறும் இந்த ஜோதிட பதிவுக்காக இட்டுக்கட்டி சொல்வதல்ல, நான் கண்ட நிஜம். அதுல இன்னொரு கன்னிராசினியர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார். ஒரே தாய் வயிற்றுல பிறந்த 7 பேர்ல அதுல 4 பேர் ஒரே ராசியை கொண்டவர்கள். அதுல மூத்தவர் மீடியம், ரொம்ப அதாவது அன்றாடம் காட்சி, அன்றாடம் சம்பாதித்து அன்றாடம் சாப்பிடுற மாதிரி சூழல். அதுக்கு 3வது சகோதரர் பாத்தீங்கன்னா 2வது சகோதரர் வேற ராசி, அது எந்த ராசின்னு தெரியல. 3வது சகோதரர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்த சகோதரர் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு இயற்கை எய்து விட்டார். இயற்கை எய்து விட்டார்னா இயற்கை கிடையாது, செயற்கையாக தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். அவரும் கன்னி ராசி. கடைசி ஒரு சகோதரர் பாத்தீங்கன்னா அவரு ஃபுல்லா தண்ணிக்கு போதைக்கு அடிமையாகி ஒரு அற்புதமான கலைநயம் கொண்ட ஒரு திறமசாலி, நல்ல ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் இந்த லேத்து பற்றையில அந்த டைய இரும்பு டைய செதுக்கிற ஒரு வேலை. அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கார். குடிச்சிட்டு அண்ணன் தம்பிங்களோட மானத்தை வாங்கறதுக்காக இருக்கார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள், அவர்களுடைய குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரே வீட்டுல இது இப்பயும் நான் யாராவது எனக்கு சந்தேகமா இருந்தா நான் அவங்களை காமிக்க தயாரா இருப்பேன். அதனால கன்னிராசினியர்களுக்கு நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நேரடியாக சந்திப்பதில், ஜாதகம் பார்த்ததில் பாத்தீங்கன்னா 70% பேர்கள் கஷ்டப்படுவதை நான் பார்த்திருக்கேன். ஆனா நேரடியாக என்னை சூழ்ந்த நான் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் நிலையில் உள்ள கன்னிராசினியர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஒரு நண்பர் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரக்காரர், என்னோட ஒரு வயது இளையவர். ஆனா இன்னைக்கு ஒரு 400-500 கோடிக்கு சொத்து இருக்கும். அது போல அதே மாதிரி நிறைய பேர் இது ஒவ்வொரு ராசியை பற்றியும் நான்
எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவர்களை பற்றி நான் வந்து இவங்க என்ன, இவங்களுக்கு எந்த கிரகத்தால் இவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்க ஜாதகம் என்ன, இவங்களுக்கு என்ன தசை நடக்குது, இவங்க ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கு, ஒரே ஜாதகத்துல ஒரே வயத்துல பிறந்தவங்க, ஒரே ட்வின்ஸா பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிராவல்ஸ் ஓனரா இருக்காரு, ஒரு தம்பி டிராவல்ஸ் ஓனரா இருக்காரு, அண்ணன் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, அதே டிராவல்ஸ்ல வந்து காரும் ஓட்டுவார் சில சமயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னங்கள் முக்கியம். லக்னம் என்பது உயிர். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் பிறக்கும். அந்த லக்னம் வந்து ராசிக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கிரகங்களை வைத்து 2 குடையவன், 3 குடையவன், கலத்திரஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனாதிபதி என்று சொல்வார்கள். இதுல வந்து திரிகோணம், கேந்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம். கேந்திரம் இது நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. ஆனா எந்த லக்னத்துல பிறக்கிறாங்களோ, எந்த நட்சத்திரமோ, இப்ப கன்னிராசிக்கு உத்திரம் சூரியனோட நட்சத்திரம், அஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம், சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தை பற்றி நான் பல முறை பல பதிவில் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க செயல்பாட்டுல வேகமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, வேகமா இருப்பாங்க. அவங்க உண்டு. இதுல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பொது நலத்துக்காக வீணா போவாங்க. ஆனா உத்திர நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, அடுத்தவங்க விஷயத்துல ரொம்ப தலையிட மாட்டாங்க. அடுத்தவங்க விஷயத்துக்கு வந்து தன்னுடைய வளர்ச்சி மீது அதிகம் கவனம் கொள்வார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள். அவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகனை, அதாவது அறுபடை வீடுகளில் சென்று உங்க வாழ்நாளில் ஒரு முறை அறுபடை வீடுகளில் சென்று அந்த பகவானின் பாத தரிசனம் கண்டு நீங்கள் வேண்டிக் கொண்டால் வேண்டியது நிறைவேறும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அவங்களுக்கு வந்து உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சூடாவே இருக்கும். அதிகமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் பட்டுன்னு பேசி அடுத்தவங்களை திணற வைத்து விடுவாங்க. அவங்கள எல்லாம் வந்து வெல்வது கொஞ்சம் கடினம். இதே இப்போ வந்து இந்த வார கிரக நிலைகள் என்னவென்று பார்ப்போம். கன்னியா ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சனி, 6ல் சனி நல்ல ஸ்தானம், நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஸ்தானம். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் வரும். 7ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய். நான் சொன்ன பத்தியா செவ்வாய் ஒரு அக்னி, நெருப்பு கிரகம். இப்ப ரொம்ப டென்ஷன் அதிகமா இருக்கும். கன்னிராசினர்களுக்கெல்லாம் வந்து குரு பயிற்சி ஆயிடுச்சு, எதுவுமே ஆகலையே அப்படின்ற டென்ஷன் அதிகமா இருக்கும். செவ்வாய் 7ஆம் அட்டமாதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தன் பார்வை கூட ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியில் நான் கடந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, ஒரு எண்ணிக்கையில் மட்டும்தான் ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு, ஒருத்தர் வீடு வித்திருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. இதுதான் உண்மையான விஷயம். ஒரு நேருக்கு ஒரு பெரிய வேலையிலிருந்து அந்த வேலை பறிபோய் விட்டது. இன்னொருவர் விபத்தில் மாட்டிக்கொண்டு தன் மனைவியை இழந்து விட்டார், தன் மருமகளை இழந்து விட்டார் ஒரே விபத்துல. அந்த இன்னொரு நேயர் வந்து இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பதிவிலே போட்டிருக்காங்க, திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், நான் வந்து என்னுடைய மனைவிக்கு கோர விபத்தில் இறந்து விட்டார்னு. எதுவுமே வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரவில்லை, மருமகள் மகனும் சேரவில்லை. இப்படின்றது வந்து பாசிட்டிவ்ன்றது கம்மியா தான் இருக்கு, நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பொதுவாக ஒரு கிரகங்கள், மிகப்பெரிய கிரகங்கள் மாறும் பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது ஒரு மாதத்திற்கு பின்பு
பயிற்சி ஆகி நல்லவற்றையும் கெட்டவற்றையும் செய்யும். அவர்கள் சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அந்த திசையின் அடிப்படையில் தான். இப்போ இன்னும் ஒரு 10-15 நாள் மேல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வாருங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். ஜோதிடம் என்பது வெறும் ஒரு வழிகாட்டி மட்டும்தான் தவிர ஜோசியம் பார்த்தா எல்லாமே மாறிடுறது எண்ணம் தவறு. நம்முடைய வாழ்க்கை சூழல் எப்படி உள்ளது, நாம் எப்படி செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், எந்த கடவுளை வழிபட வேண்டும், எந்த கடவுளை வழிபட்டால் நமக்கு நன்மை உண்டாகும், அல்லது நன்மை வருகிறதோ இல்ல, பணம் வருதோ இல்லையோ, கெட்டது அதிகமாக நம்மை தாக்காமல் இருக்க எந்த கடவுளை வழிபட வேண்டும், எந்த கிரகங்களை வழிபட வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவதுதான் ஜோதிடம். இப்போ கன்னியாராசியை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா, கன்னிராசிக்கு மேச லக்னமாக இருந்தால், கன்னிராசினியர்கள் மேச லக்னமாக இருந்தால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்து கெட்ட பெயரை வாங்குவார்கள். மனக்குழப்பம் அவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். மேச லக்னம் கன்னியாராசியாக இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யாவிட்டால் திருமண வாழ்க்கையில் இழுபறி இருக்கும். அதே பாத்தீங்கன்னா, ரிஷபராசி, ரிஷப லக்னமாக ரிஷப ராசி கணவன் மனைவியாக இருந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும். இல்ல சார், நாங்க ரிஷப லக்னம் ரிஷப ராசி தான், என் கணவர் என் மனைவி ரிஷப ராசி தான், ஆனா எங்களுக்குள்ள இப்போ கருத்து வேறுபாடு இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லைன்னா அது தற்காலிகமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தியின் மூலமாக நடக்கக்கூடியது. ஆனால் பெரும்பாலும் ரிஷபராசி ரிஷப லக்னம் மூலம் கன்னிராசிக்கு நன்மைகள் அதிகம். மேச லக்னம் பாத்தீங்கன்னா, மேசராசி கன்னிராசிக்கும் அந்த அளவுக்கு அட்டமாதிபதி, அவர்கள் எண்ணங்கள் வேறு, கன்னிராசியின் எண்ணங்கள் வேறு, அதனால பொருத்தம் இருக்கவே இருக்காது. மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட செயல்பாடுகள் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். மிதுன லக்னம் மிதுன ராசி கன்னியா ராசியாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் தனித்துவம் பெற்றவர்கள், தனித்திறமை பெற்றவர்கள், அதிபுத்திசாலிகள். கலை, கவிதை, பேச்சாற்றல், அடுத்து பேச்சாற்றல், எந்த வேலை நீங்கள் பணிபுரிந்தாலோ, அது நீங்க செய்யும் தொழிலாக இருந்தால் அதுலயும் நீங்க ஒரு திறமைசாலியாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும். இந்த கன்னிக்கும் மிதுனத்துக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு உரைக்குள் இரு கத்தி போல், அந்த அளவுக்கு ஒரு 50-50 தான் பொருத்தம் இருக்கும். அதுல நல்ல நேரம் இருக்கு, நல்ல ஜாதகத்துல நல்ல நேரம் நடந்திருக்கு ரெண்டு பேருக்குன்னா அனுசரணையோடு சிறப்பாக இருப்பார்கள். அப்படி ஜாதகத்துல கிரகதோஷங்கள் இருந்து அவங்க நேரம் சரியில்லைன்னா அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைகள் ஆகாது, அவர்களுக்கு வெளியே வரும் குணங்கள், மாறுபாடான குணங்கள் வெளியே வரும், நிறைய சிக்கலை கொடுக்கும். அடுத்து கடகராசியாக இருந்தால் கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி கடகம், 11ஆம் வீட்டுக்குரியவர். கடக லக்னம் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்திரன் தான் கடகராசிக்கு சந்திரன், கடக லக்னமாக இருந்தவன் சந்திரன் தான் அதிபதி. அவங்க பெருமாளை வழிபட்டாலும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபட்டாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கும். கன்னிராசினியர்கள் பெரும்பாலும் அண்ணன் தாய் தந்தையர் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப பிள்ளைகள், மகள்கள் மீது அதிகம் உயிரை வச்சிருப்பாங்க. ஒரு சிலர்களுக்கு மட்டும் அது ஏதாவது பகையாக இருக்கலாம். அப்பா பிள்ளைகள், அப்பாவும் அம்மாவும் மகள்களும் சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலும் பிள்ளைகள் மீது அதிக பாசம், அதிக அன்பு கொண்டவர்களாக கன்னிராசினியர்கள் இருப்பார்கள். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் கன்னியா ராசியாக இருந்தால்
சிம்ம லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சரி பார்ப்பாங்க. நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய சொல்லுக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல்கள் வரும். அதுலதான் பிரச்சனை வரும். இந்த சிம்ம ராசியும் கன்னியா ராசியும் சிம்ம லக்னமும் இவர்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் அல்லது உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதாவது வாக்குவாதம் நடக்கும் பொழுது ஒருவருடைய செயல்பாடுகள் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிவரும் வேகம், வார்த்தைகளின் வேகம், அந்த வேகத்தை எதிர்தரப்பும் கடைபிடித்தால் அங்கு பிரச்சனை வெடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் சமயோகித புத்தியை கொண்டு ஒருவர் பேச்சை நிறுத்திக் கொண்டால் உறவு நீடிக்கும், நட்பு நீடிக்கும். பொதுவாக அடுத்து கன்னியா ராசியும் துலா ராசியும் இருந்தால் கன்னியா ராசிக்கு தனம் செல்வம் கொடுக்கக்கூடிய செல்வம், நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் துலா ராசி. துலா ராசினியர்கள் பொதுவாக அவர்கள் இருக்கும் இடத்தில் நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும். எல்லோரும் சிரிக்க வைப்பார்கள். கன்னிராசினியர்களும் பெரும்பாலும் அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள். ஆனால் பர்சன்டேஜ் வேற. துலா ராசி சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகம் பெற்றவர்கள். எதையும் பார்த்தாலும் வந்து முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம், இதை கடந்துடலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவாவே நினைக்கக்கூடியவங்க. இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா துலா ராசியோட எண்ணங்கள் வேறு, கன்னிராசியின் எண்ணங்கள் வேறு. துலா ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் கன்னியா ராசி. இது கணவனாக கன்னிராசி இருந்தால், மனைவியாக கன்னிராசி இருந்தால், துலா ராசி கணவனா மனைவியாக இருந்தால் இவங்களுக்குள்ள, அதாவது துலா ராசியை பொறுத்தமட்டில் பெண் ஜாதகத்தை அடிப்படையில் கணக்கு போட்டா சில இடங்கள்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க, சில இடங்கள்ல அரவணைச்சு போவாங்க, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம புழுங்கி அவங்களுக்குள்ளேயே வேதனையை மறைச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. அதே விருச்சிக ராசியாக இருந்தால், விருச்சிக லக்னமாக இருந்தால், விருச்சிகம் அவங்க வந்து ரொம்ப நேர்மையை விரும்புவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் நிச்சயம் அவர்களுக்கும் இருக்கும். மனக்குழப்பம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க, இல்ல சந்தேகப்படுவாங்க. அதுல கருத்து வேறுபாடுகள் அதிகம் வரும். தனுசு ராசி தனுசு லக்னம் கன்னியா ராசிக்கு நிறைய பொருத்தம் வரும். இது வந்து தனுசு ராசிக்கும் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். இது பொதுவான ஒரு அலசல் தான். இது நிறைய நான் அதாவது இந்த பொருத்தங்கள் பார்த்தவரை அல்லது கணவன் மனைவி ஜாதகம் பார்த்தவரை தனுசு ராசி கன்னியா ராசினியர்களுக்கு 100ல ஒரு 20-25% தான் சண்டை போட்டுக்கணும், எதிரும் புதிருமா இருக்காங்களே தவிர மிச்சம் 70% பேர்கள் வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக இணை பிரியாமல் இருக்கிறாங்க. ஆனா குரு தனுசு ராசியோட எண்ணங்கள் வேறு. அவர் வந்து அடுத்தவங்க சொல்ற பேச்செல்லாம் ஏற்க மாட்டார். தனுசு அவர் மனசுக்கு நல்லது பட்டதை செய்வார். அது இவரோட பார்வைக்கு இது நல்லதா தெரியும், கன்னிராசி பார்வைக்கு அது நல்லதா தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு வாழ்வாங்க. கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் உள்ள தொடர்புகள் பாத்தீங்கன்னா, கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் பாத்தீங்கன்னா 80% ரொம்ப ஒரு ஒத்துமையாக இருப்பார்கள். சில இடங்களில் சில பிரச்சனைகளை கண்டு கொள்ள மாட்டார்கள். அதை பற்றி கண்டு கொண்டால்தான் பிரச்சனை வெடிக்கும், திருமண வாழ்க்கை பாதிக்கும் என்று நன்கு உணர்ந்தவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து விட்டுட்டு போவாங்க. மகர ராசியை பொறுத்த மட்டில்
எது பேசினாலும் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் மிக்கவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்புவார்கள். கன்னிராசி அது கட்டுப்படாது. கட்டுப்படுவது போல் நினைத்தாலும் உள்ளுக்குள் ஒரு போராட்ட குணத்தோடு தான் இருப்பார்கள். ஆனால் ஓரளவுக்கு அவங்க வந்து 75% அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லாவே ஓரளவுக்கு அமைதியாக சந்தோஷமா இருப்பாங்க. கும்பராசிக்கும் கன்னி ராசிக்கும் பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு 8 குடையவன் ராசி, கன்னி ராசிக்கு 6க்கு அதிபதியான ராசிகள். இதுல இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, கன்னிராசி கும்பராசினியர்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் கன்னிராசி கணவனோ அல்லது மனைவியோ அல்லது மனைவி கும்பராசி கணவன் கன்னிராசி மாறி மாறி இருந்தாலும் வெளியெல்லாம் நல்ல பேர் எடுத்துட்டு இங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வரவே வராது. 8 குடி ராசி கட்டவே கட்டக்கூடாது சொல்லுவாங்க. சஷ்டாங்க ராசி, சஷ்டாங்கனாலேயே வந்து கட்டக்கூடாது. 6 கொடியும் 8 கொடியும் கட்டக்கூடாது சொல்லுவாங்க. இதுல மன பொருத்தம் இருந்தால் 30% இல்ல 50% பேர்கள் சந்தோஷமாக வாழலாம். பழைய பாட்டுக்கு இருக்குது இல்லையா, மனம் இருந்தால் மான்கள் கூட்டத்தில் புலியும் வாழலாம் சொல்லுவாங்க. அது போல மனசு நம்ம வந்து இவர் வேணும், இவர் முக்கியமானவர், என் மனைவி ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட், என் வாழ்க்கையில நான் எதை வேணா இழப்பேன், மனைவி இழக்க மாட்டேன், நான் எதை வேணா இழப்பேன், நான் என் கணவனை இழக்க மாட்டேன் அப்படின்னு விட்டு கொடுக்காத ஒரு குணம் இவர்களுக்குள் வந்துவிட்டால் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. கும்பராசியும் கும்ப லக்னமாக இருந்தாலும், கும்ப லக்னம் கோயில் கோபுர கலசம், அதாவது பகவான் இருக்கக்கூடிய கோயில்ல அதுக்கு மேல ஒவ்வொரு அடுக்கா போய் மேல கோபுர கலசம், அதுதான் கும்பம். சில இடத்தில் அவர்கள் இறங்கி போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னம் பிடிவாத குணத்தை விட்டு விட்டு, அதாவது என்ன நம்மளை சுத்தி நல்லது செய்யறாங்கன்றத சில பேர் மறந்துடுவாங்க. இது கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் அது வந்து அது போன்ற நிலையை கிரகங்கள் கொடுக்கும். ஆனால் நாம் அதை சரி செய்து கொண்டு, இவர்கள் மூலம் நமக்கு இதெல்லாம் நடந்து உள்ளது, இவங்க வாழ்க்கையில நமக்கு தேவையானவங்க, பிடிச்சமானவங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டா கும்பராசியும் கன்னிராசியும் நல்லாவே இருக்கலாம். அடுத்து மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் 10 பொருத்தங்கள் உள்ளது என்பார்கள். உண்மை, அது முற்றிலும் உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா வந்து இதுல நல்லா வாழ்றவங்கள நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நகமும் சதையுமாக வாழ்பவர்களை நான் பார்த்திருக்கேன். இன்னொன்னு அப்படியே ஏட்டிக்கு போட்டியா வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, வாழவே முடியாது உங்ககிட்ட, சண்டை சச்சரவு. ஒரு சில பேர்கள் பாத்தீங்கன்னா நல்லா ஒத்துமையா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்ல கணவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. சில பேர்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே இருப்பாங்க. நல்லா எல்லாம் ஒரு தேவையான வீடு, தேவையான சந்தோஷம், தேவையான பண வரவுகள், அதோட சந்தோஷமா இருப்பாங்க. அது கன்னிராசிக்கும் மீனராசிக்கும் நிறைய பொருத்தம் உண்டு. மீனராசியை பொறுத்த மட்டில் கன்னியா ராசியின் அன்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களை, ஏன்னா குரு மீனராசிக்கு அதிபதி குரு வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். இது புதன் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து கல்விக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி. அதனால அது வந்து கன்னிராசியும் பாத்தீங்கன்னா சில சமயங்கள் அடம் பிடிக்கும். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஆயிடும், சமாதானம் ஆயிடும். ஒரு சிலர்கள் மட்டும்தான் சமாதானம் இல்லாம இருப்பாங்க. மேக்சிமம் இவங்களுக்குள்ள சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. மேசராசி நான் சொல்லிவிட்டேன், மேசராசியை பத்தி சொல்லிட்டேன். இது வந்து ஒரே வீட்டுல வந்து ஒரே குணத்துல கன்னிராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. நான் பார்த்தவரை பொதுவான ஒரு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி என்றால் பொதுவான குண அதிசயங்கள் தான். அவர்கள் வாழ்வில், அவர்கள் சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, சில நேரங்கள் சரியில்லாத நேரத்தில் ஓரையை, நல்ல ஓரையை பார்த்து பேசுவது, இந்த ராகு காலம் யமகண்டம் அதை பார்த்து பேசுவது, திங்கக்கிழமைன்னா ராகு காலம் 7:30-9, செவ்வாய்க்கிழமை 3-4, புதன்கிழமை
10:12, வேலைக்கிழமை 12:1, வெள்ளிக்கிழமை 10:12, சனிக்கிழமை 9:30 to 10:30, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4 to 6:30. இது போன்ற ராகு காலங்கள் நேரம், யமகண்டம் நேரம், இது போன்ற நேரங்களில் தேவையில்லாமல் வாக்கு விவாதங்களை தவிர்த்து கொண்டால் கன்னிராசி நேயர்கள், அதாவது நீங்கள் பணி செய்யும் இடத்திலும் சரி அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சந்திராஷ்டமம் என்று ஒன்று வரும், அந்த நேரத்திலும் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இது போன்ற நிறைய சூட்சமெல்லாம் இருக்கு, அந்தரம் இருக்கு, அதாவது சூட்சமா அந்தரம் இருக்கு, இது போன்ற நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இதுல நீங்க எந்த ராசியாக, அதாவது கன்னிராசியில் எந்த திசை நடந்து கொண்டிருந்தாலும், திசை நல்லா இல்ல, மாரகாதிபதி திசை நடக்குது, 8 குடையவன் திசை நடக்குது, 12 குடையவன் திசை நடக்குது, அப்படி 12 குடையவன் திசை நடந்ததுன்னா அப்படி இழுபடியா இழுத்துண்டே இருக்கும். குருதசை நடந்தால், குருதசை கன்னிராசிக்கு ஒரு குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் நன்மையை செய்யும். பெரும்பாலும் 85-90% குருதசையில் பாதித்தவர்கள் கன்னிராசியில் நிறைய பேர்கள், ஒரு சிலர்கள் மட்டும்தான் கோட்டீஸ்வரர்களாக இருப்பார்கள். அது குரு தனஸ்தானத்தில் அல்லது லாபஸ்தானத்தில் இருந்தால். பொதுவாக குருதசை கன்னிராசிக்கு ஆகவே ஆகாது. குருதசை நடக்குதுன்னா கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும். குரு பகவானை நீங்க வழிபடணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டா நன்மை நடக்கும். குருதசை நடக்குதுன்னா கடன், குருதசை நடந்தா என்னென்ன செய்யக்கூடாது சொல்ல பாருங்க. உங்ககிட்ட பணம் நகை இருந்ததுன்னா அது லாபம் வரும், வருமானம் பத்தல சொல்லி நீங்க அதை தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது. குருதசையில் பணம் வரா மாதிரி இருக்கும், பணம் சேர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் கையாத்த மாதிரி இருக்கும். ஒரு 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாது. நிலம் விற்க முடியாம சூழ்நிலை இருக்கும். நிலம் வித்தா நீங்க பணக்கார எல்லாம், நீங்க சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம். நிலம் விற்க முடியாது, சொத்து சிக்கல்கள் இருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாம் எதிரியாக மாறுவார்கள். குருதசையில் எல்லா உறவுகளும் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் உங்க இதயத்தை கிழிச்சு காமிச்சாலும் உங்க மேல ஒரு குற்றம், நீங்க மேல ஒரு தப்பு, உங்க மேல ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லியா இருப்பாங்க. குருதசை. இப்ப குருதசைனா இப்படிதான் சார் வாழ்றதுன்னா, நீங்க செய்யறத கரெக்டா, உங்க உழைப்பு இது, உங்க மாசத்துக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, தேவையில்லாத நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்வது, தேவையில்லாத நண்பர்களால் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்படிப்பட்ட நண்பர்களை அகற்றி விடுவது நல்லது. கன்னிராசி. குருதசை, சனிமகா தசை நடந்து கொண்டிருந்தால் குருதசையில் இழந்த செல்வங்கள் படிப்படியாக மெல்ல மெல்ல வரும். சனிமகா தசை முடிவதற்குள் இழந்த செல்வங்களை திரும்ப பெறலாம். அடுத்து 3 தலைமுறைக்கு சேரக்கூடிய சொத்துக்களை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஆனால் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால், ராகு திசையை பொறுத்த மட்டில் 80% கன்னிராசிக்கு நன்மை செய்யும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுக்கு அடுத்த திசை செவ்வாய் திசை, அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராகு திசை தான். ராகு திசையில சில படிப்புகளாம் பாதிக்கும். கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அறிவாளி, ரொம்ப நல்லவங்க. இந்த கிரக பயிற்சியால் சில பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாம அவஸ்தைப்படுவாங்க. இது இப்ப குரு பயிற்சி ஆகி உள்ளார். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள், நன்மை உண்டாகும். யாரோட குடும்ப விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்காரர்கள் அப்படியே ஒதுங்கி இருந்துருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு, அதாவது நீங்க எதிரிய கூட நம்பி நீங்க அவங்க கூட வாழ்ந்துடலாம். ஆனா நன்றியை மறந்து விட்டு முதுகில் குத்தும் சில நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து, மூளையில் இருந்து தூக்கி போட்டுருங்க. நல்லதே நடக்கும். நீங்க மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் நன்மை உண்டாகும். சனிதோஷம் குறையும். சனிதோஷம் யாருக்கெல்லாம் சனிதோஷம் இருக்கோ, 7 சனி, அஷ்டம சனி, இல்ல சனிதசை நடக்குதோ, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட செல்வங்கள் உருவாகும். கன்னிராசி நிறைய பதிவு நான் போட்டிருக்கேன். நிறைய பேர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல. எல்லா ஊர்ல இருந்தும் இந்த யூடியூப் மூலமாக நான் பலவிதமான நண்பர்களை சந்திக்க நேர்ந்ததற்கு யூடியூப் நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்க வீட்டில் நன்மை உண்டாக வேண்டும். நீங்கள் நினைத்த வேண்டிய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். திருமண வயதில் இருந்தால் திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய, ஏன்னா
குருவோட பார்வை முழுசா உங்க மேல வந்திருக்கு. இப்போ கேது தான் சில பேர்களுக்கு உடல் பாதிப்புகளை கொடுக்கும். அந்த பாதிப்புகளை வராமல் தடுக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது அவசியம். இதுதான் உண்மை, இதுதான் சொல்ல முடியும். ஜோசியம் கத்துக் கொடுக்க நான் வரல. ஜோதிடம் அதாவது இந்த திசை இந்த கிரகங்களால் என்னென்ன பாதிப்பு வரும், அதற்குண்டான தெய்வங்களை வழிபட்டு கெடுதல்களை இருந்து நீங்கள் மீண்டு வர என்ன வழி இருக்கோ எனக்கு தெரிஞ்சதுதான். நானும் கத்துக்கிட்டே தான் வரேன். நான் ஒரு கத்துக்குட்டி தான். நிறைய இருக்கு. ஜோசியத்தை மட்டும் ஏதாவது எந்த ஒரு படிப்பையும் படிச்சிடலாம். உலகத்தில் இருக்க எல்லா படிப்பையும் ஒரு மனிதனால் படிக்க முடியும். ஜோதிடத்தை மட்டும் முழுமையாக படிக்க முடியாது. அதற்கு 7 தலைமுறை வேண்டும். 7 லைஃப் வேணும். 7 முறை நம்ம பிறக்கணும் ஜோசியத்தை பத்தி கத்துக்கணும்னா. ஏன்னா நிறைய அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். ஏன்னா விசாலமான பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் 9 கிரகங்கள். 9 கிரகங்களை இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனா ஜோதிட கலை அப்படி அல்ல. அது ஒரு அற்புத தேவ ரகசியம். அதனால எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ நீங்க முருகப்பெருமான கும்பிடுங்க. மறைஞ்சிருக்கேன். அதாவது 8 குடையவன் முருகன், 3 குட அதிபதி முருகப்பெருமான், செவ்வாய் கிரகம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டால் உடலில் உள்ள சரும நோய்கள் விலகும். செவ்வாய் பகவானை வழிபட்டால், முருகப்பெருமானை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள். தெளிவான சிந்தனை கிடைக்கும். செய்வினை யாராவது செய்திருந்தால் முருகப்பெருமானையும் அங்காள பரமேஸ்வரி அன்னையும் வழிபட்டால் அந்த செய்வினை அகலும், நன்மைகள் உண்டாகும். கன்னிராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா சந்தோஷமும், குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியம் இறைவன் கொடுக்க குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். எல்லோருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதை தான் என்னுடைய ஒவ்வொரு பதிவிலையும். நீங்க எனக்கு இவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது உதவியாக இருக்கும். எல்லோரும் கன்னிராசினியர்கள், நீங்கள் எல்லோரும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யமும் நிம்மதியும் பெற்று முருகப்பெருமான் அருளாலும், நாம் வணங்கும் விநாயகர் பெருமான் அருளாலும், சிவபெருமான் அருளாலும், பரமாத்மாவின் அருளாலும் எல்லா நன்மைகள் உண்டாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.